வணக்கம் நண்பர்களே. இதை பாருங்கள், இது துளசி மடம். துளசி மாடத்தில் வந்து பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி மார்கழி மாதம் எங்கள் வீட்டில் நல்லா பூஜை பண்ணி பாருங்கள், நீட்டாக பூஜை பண்ணியிருக்கிறாங்க. இந்த விளக்கு பற்ற வச்சுருக்கா, தீபம் ஏற்றிருக்கிறாங்க. இதை பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே நீங்கள் வந்து துளசி மாடம் வச்சுருக்கணும். கண்டிப்பாக வச்சுக்கணும். ஒரு துளசி மாடம் கும்பிட்றது வந்து 108 தேவர்களை வணங்குறதுக்கு சமம். இது கண்டிப்பாக உண்மை. ஒரு துளசி மாடத்தை வணங்குறது அவளுக்கு 108 தெய்வங்கள், நம்ம குலதெய்வம் எல்லா சாமியுமே இங்கே வந்து நம்ம கும்பிட்றதுக்கு சமம். இது எல்லார் வீட்லேயுமே செய்யணும். ஏன்னா இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு போகிறீங்க, அவங்க வந்து காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போக முடியாது. நீங்கள் இங்கே போகணுங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த துளசி மரத்துக்கு ஒரு லைட்டு, ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு கும்பிட்டு நீங்கள் போங்க. உங்களுக்கு போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். 2வது, தீய சக்தியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது. அடுத்து வந்து எந்த நோய் நொடிகள் வராது. உங்களுக்கு எது ஒன்று ப்ராப்ளம் அப்படின்னா அந்த துளசி மாடம் வந்து கரெக்டாக கருக ஆரம்பிச்சிடும். அப்போவே நீங்கள் உஷாராயிடலாம். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எதுவும் செய்கிறது பண்ணுறது அந்த எதுவுமே வராது. துளசி மாடம் இருக்கிறது ஜர்ப்பங்கள் அண்டாது. ஜர்ப்பங்கள்னால் பூச்சி வட்டையெல்லாம் வராது. நண்பர்களே, கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வணங்கணும். யார் வேணாலும் வணங்கலாம். ஆண் வணங்கலாம், பெண்ணுங்க வணங்கலாம். காலைல எந்திரிச்சோன்னே இதை நீங்கள் வணங்கிட்டு போங்க. உங்களுக்கே தெரியும், அது தனி வைப்ரேஷர் தெரியும். எங்கள் வீட்டில் இந்த பாருங்க, சாமிக்காகவே எல்லா பூவும் இந்த இருங்க பக்கத்தில் வச்சுக்கிறோம். பன்னீர் ரோஸு, இது வந்து சேலத்து ரோஸு, சேலத்துலேருந்து கொண்டாந்து வச்சுருக்கிறோம். எல்லாமே இருக்குது பாருங்க, முட்டாக இருக்குது பார்த்தியெல்லாம். எல்லாமே இருக்குது எங்கள் வீட்டில். எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பூசை பொருளெல்லாம் வந்து வெளியில் பூவெல்லாம் வாங்க மாட்டாங்க, இங்கேயே வாங்கிடுவாங்க. பாருங்களேன் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்த்தியெல்லாம். இன்னும் நிறையா பூ இருக்குது. கண்டிப்பாக நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். கண்டிப்பாக சாமியை வணங்குங்க. யார் எது செஞ்சாலும், எந்த ஒரு வெளியில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து துளசி மாடத்தை காலையில் எழுந்திரிச்சு வணங்கிட்டு போங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வணக்கம் நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம்.